இப்போ நம்ம நம்மளோட வைவஸ்வத மனு சூரியன் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் சூரியன், அவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுத்யும்னன் வந்தார். அதுக்கப்புறம் 10 கிரகங்கள் ஒவ்வொருத்தங்களாக வெடித்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வெடித்தவர் இஷ்வாகு. இப்போ இந்த இஷ்வாஹா குரூப்பில் இந்த இஷ்வாகு வந்து 100 சூரியன்களாக வெடிப்பார். அதில் ஒரு குரூப்பில் வந்தவர் வந்து நம்ம ராமர். இன்னொரு குரூப்பு அந்த இஷ்வாகு வந்து இன்னொரு குரூப்பு ஃபார்ம் ஆகியிருப்பார்ல, ஒரு 100 குரூப் ஃபார்ம் ஆகியிருக்காருல. அதில் ஒரு குரூப் வந்து ராமர், இன்னொரு குரூப் வந்து நிமி அப்படிங்கிற மாபெரும் கிரகம் அந்த குரூப்பில் ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த நிமி கிரகம் வந்து அந்த நம்ம சப்த ரிஷி மண்டலம் இருக்குல்ல, அதில் வந்து வசிஷ்டரோட சேர்ந்து மோதினோன்னா அந்த நிமி கிரகமே மாபெரும் கிரகமாக இருக்கும். அப்போ வந்து வசிஷ்டரும் அந்த நிமி கிரகமும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நிமி கிரகம் ரொம்ப பெரிய கிரகங்கிறதுனால அது வந்து கொஞ்சோண்டு எரிஞ்சிட்டு மீதம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்ததுனால அதுக்கு பேர் விதேகர் அப்படின்னு பேர். தேகம் இல்லாத கிரகம் அப்படின்னு பேர் அந்த நிமி கிரகங்களுக்கு. அந்த நிமி கிரகங்களுக்கு வரிசையில் அடுத்தடுத்து வந்த கிரகங்கள் வந்து அப்படி மிதிலைங்கிற ஏரியாவில் வந்து அந்த கிரகங்கள் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த மிதிலைங்கிற ஏரியாவில் அப்புறம் அந்த கிரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் வந்து ஜனகர் அப்படிங்கிறவர். இப்போ அந்த ஜனகருங்கிறவர் அந்த மிதிலைங்கிற இதில் சுற்றிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் கூட ஏற்கனவே மாலாவதி குஜத்வஜன் அப்படிங்கிற கிரகங்கள் வேறு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாலாவதி மேலே நம்ம சூரியன் ஒரு முறை மோதின உடனே அந்த மாலாவதியிலேருந்து வெடித்த கிரகம்தான் வேதவதி. அவங்க மேலே ராவணன் ஒரு முறை மோதினதுக்கப்புறம் அவங்க இன்னும் சைஸ் சின்னதாகி சீதை அப்படிங்கிற பேரில் மிதிலையை ஜனகரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஸ்வாமித்திரர் என்ன ஆகிறாருன்னா, நம்ம கும்பம் ஏரியா இருக்குல்ல, நம்ம சனீஸ்வரன் சுற்றிக்கிட்டு இருக்கார்ல, அந்த ஏரியாவில் வந்து விழுந்து திருப்பி ஒரு ஃபார்ம் ஆகிடுறார். அந்த ஏரியாவில் இருந்த கிரகங்களெல்லாம் ஈர்த்து பழையபடி இன்னும் மாபெரும் கிரகமாகி அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு போயிடுறாரு. அதுலேருந்து ஒன் மோர் குட்டி கிரகம் உருவாகுது, அதுதான் அகஸ்தியர். அவர் அந்த பொதிகை மலை ஏரியாவுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்த விஸ்வாமித்ரர்